இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு 4 நாட்களுக்குள் நடந்த சில நிகழ்ச்சிகள் இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது. ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை கேட்டு திமுக அரசுக்கு எதிராக அவர் ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை கூட்டி நடத்திய ஆர்ப்பாட்டம். அடுத்தது, அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்திய ரோட் ஷோவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு தருவோம் என்று கூறியதாகவும் அதற்கு கிளம்பி இருக்கின்ற ஒரு எதிர்ப்பு. உண்மையிலேயே அங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்? எடப்பாடி பழனிசாமி நடத்திய அந்த ரோட் ஷோவில் பெருந்திரளாக கூடியிருந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் 10.5% இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவர்கள் முழக்கம் எழுப்பினார்கள். அதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் என்றுதான் சொன்னார். அவர் முழுவதுமாக ஒரு உறுதிமொழியை கூட தரவில்லை. அதிமுக ஆட்சி வந்தால் நடக்கும் என்று சொன்னாரே தவிர அந்த இடஒதுக்கீடை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். 2021ஆம் ஆண்டு நான் தான் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தேன். அந்த இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடை கொடுக்கலாம், அதற்கு சரியான தரவுகள் தேவை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் திமுக அரசு இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முதலில் வழக்கு தொடுத்தது கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்தில் இருப்பவர்களால் தூண்டிவிடப்பட்டு இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் திருச்சியிலே தூண்டிவிடப்பட்டு இசை வேளாளர் சமூகம் நடத்திய மாநாட்டில் தான் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த அரசு ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது முதலில் இசை வேளாளர் சமூகம்தான். ஆகவே வன்னியருடைய இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கு மூல காரணமாக அமைந்தது இன்றைய திமுக ஆட்சி. இந்த ஆட்சியிலே அங்கம் வகிக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவரை தூண்டிவிட்டவர் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கக்கூடும். ஆகவே அந்த தடைகளை உடைத்துவிட்டு வன்னியர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீட்டை கொடுப்பேன் என்று கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமி போகிற போக்கில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் என்றுதான் சொல்லிவிட்டு போனார். ஆனால் அதை பற்றி சிவகங்கை மாவட்டத்தில் முக்குளத்தோர் கூட்டமைப்பு, கள்ளர், மறவர், அகமுடையோர் உள்ளிட்ட இந்த சமூகங்கள் சேர்ந்து ஒரு சுவரொட்டியை, ஒரு விளம்பரத்தை செய்திருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து முக்குளத்தோர் சமூகத்திற்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஆட்சிக்கு வரவிட மாட்டோம். எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவை வருகின்ற தேர்தலிலும் வீழ்த்துவோம் என்று ஒரு சுவரொட்டியை, ஒரு விளம்பரத்தை அந்த அமைப்பின் பெயரில் செய்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்? எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இருக்கின்ற பிரச்சனை அது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை. இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள். சசிகலா ஜெயலலிதாவுடைய பினாமியாகவே செயல்பட்டவர். சசிகலா ஜெயலலிதாவுடைய தோழியாகவே செயல்பட்டவர். ஜெயலலிதா இருக்கின்ற வரை, ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற வரை அதிமுகவின் அதிகார மையமாக சசிகலா தான் செயல்பட்டார். இன்றைக்கு இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி, ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள், அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள், இன்னும் அதிமுகவை சேர்ந்த முன்னணி பிரமுகர்கள் எல்லோரும் அன்றைக்கு சசிகலாவின் பேச்சுக்குத்தான் கட்டுப்பட்டார்கள். சசிகலாவின் உத்தரவைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நாம் அந்த உட்கட்சி விவகாரத்திற்குள் செல்ல விருப்பமில்லை, செல்ல வேண்டிய அவசியம் நமக்கில்லை. அதிமுகவில் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, விபீஷணன் ஆண்டால் என்ன,
வேறு யார் ஆண்டால் நமக்கு என்ன, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதிமுகவில் யார் தலைமை பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய இடத்தில் வன்னியர் சமூகமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை. வேண்டுமானால் அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர்கள் கவலைப்படலாம், யார் அதிமுகவின் தலைமை பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்று. ஆகவே நமக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அந்த கட்சியின் உள் விவகாரத்தில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு, அதோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இதை நடத்த வேண்டும் என்றுதான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் இட பங்கீட்டை கொடுத்து விட்டால் ஒருவருக்குள் இன்னொருவர் மோத வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் இன்னும் சொல்ல போனால் வட தமிழகத்தின் போர்க்குடியாக இருப்பவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், தென் தமிழகத்தின் போர்க்குடியாக இருப்பவர்கள் கல்லர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். தென் தமிழகத்தின் போர்க்குடியையும் வட தமிழகத்தின் போர்க்குடியையும் டாஸ்மார்க்கின் பார்க்குடியாக மாற்றியதில் திமுகவிற்கும் பெரும் பங்குண்டு, அதிமுகவிற்கும் பெரும் பங்குண்டு. இப்பொழுது இந்த இரண்டு பெரும் சமூகங்களை, வட தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் இருக்கின்ற இரு பெரும் சமூகங்களை, அதுவும் சமூக நீதி தேவைப்படுகின்ற சமூகங்களை, கல்வி வேலைவாய்ப்பில் தனக்கான பங்களிப்பு இன்னும் முழுதும் கிடைக்காமல் இருக்கின்ற இந்த சமூகங்களை மோத விடுவதில் அதிமுக திமுக இருவருக்கும் போட்டிதான் இருக்கிறதே தவிர அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த இரண்டு சமூகங்களை ஒருவரை ஒருவர் மோதவிட்டு முக்குளத்தோருக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை வன்னியர்கள் 10.5% இடஒதுக்கீட்டின் மூலம் அபகரித்து விடுவார்கள் என்று முக்குளத்தோரிடம் பிரச்சாரம் செய்வதும், வன்னியர்களிடம் நீங்கள் 10.5% இடஒதுக்கீட்டுக்காக போராடவில்லை என்றால் உங்களுடைய இடஒதுக்கீட்டை முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள் என்றும் தொடர்ந்து பொய்யான பிரச்சாரங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சாரம் நடைபெறுகின்ற பொழுது முக்குளத்தோர் சமூகத்தின் அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த அமைப்பிலே இருக்கின்ற பலர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக, சசிகலாவுக்கு ஆதரவாக, ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அது அவர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அவர்கள் சசிகலாவை ஆதரிக்கிறார்களா, அல்லது ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறார்களா, அல்லது தினகரனோடு இருக்கிறார்களா, அல்லது எடப்பாடிக்கு எதிராக செயல்படுகிறார்களா, அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. அவர்கள் சசிகலாவை ஆதரிக்கட்டும், ஆதரிக்காமல் போகட்டும். ஆனால் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை சரியான புரிதல் இல்லாமல் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் எதிர்க்கிறார்கள்? வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதன் மூலம் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் லாபம் இருக்குமா? கிடையவே கிடையாது. முக்குளத்தோர் சமூகத்திற்கும் அதனால் ஒன்றும் பெரிய லாபம் இருக்க போவதில்லை. ஏனென்றால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் வன்னியர் சமூகமும் சரி முக்குளத்தோர் சமூகமும் சரி இன்னும் கல்வி வேலை வாய்ப்பை முழுவதுமாக பெறவில்லை. இன்னும் அதை பெறக்கூடிய இடத்திற்கே அவர்கள் வரவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த 20% இதர பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இதுவரை எத்தனை சமூகங்கள் அவர்களுக்கான பங்களிப்பை பெற்றிருக்கிறார்கள்? எந்த சமூகம் எவ்வளவு இடஒதுக்கீட்டை அனுபவித்திருக்கிறார்கள்? வன்னியர்கள் எத்தனை சதவீதம் கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிறார்கள்? அதே போல முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் வருகின்ற 118 ஜாதியை சார்ந்தவர்கள். இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட 1989ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை எத்தனை சதவீதம் பயனடைந்திருக்கிறார்கள் என்ற தரவுகளை கூட எடுப்பதற்கு திமுக அரசு தயங்குகிறது, செய்ய மறுக்கிறது. ஏனென்றால் இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தால்தான் திமுகவும் அதிமுகவும் தேர்தலிலே ஓட்டுக்களை வாங்கி லாபம் அடைய முடியும். இந்த இரண்டு சமூகங்களும் தான் போர்க்குடி என்பதை மறந்துவிட்டு, இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை மறந்துவிட்டு, இந்த இரண்டு சமூகங்களும் சண்டை போட்டுக் கொண்டே இந்த போர்க்குடி சமூகங்கள் டாஸ்மாக் பார்க்குடியாக மாறினால்தான் திமுக அதிமுகவின் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும். இவர்கள் ஆதிக்கம் இருக்கும் வரைதான் முன்னேறிய சமூகங்களுடைய இடஒதுக்கீடு காப்பாற்றப்படும். அதன் மூலம் முன்னேறிய சமூகங்களே தொடர்ந்து இடஒதுக்கீட்டில் பயனை பெறுவார்கள். அவர்கள் மட்டுமே கல்வி வேலை வாய்ப்பை அதிகம் அபகரிப்பார்கள். உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், தமிழ்நாடு அரசிலே இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் மற்ற சமூகங்கள் அபகரிப்பதற்கு ஏதுவாக
இந்த மோதலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை முக்குளத்தோருக்கு பிரச்சனை இருக்கிறது, வன்னியருக்கு பிரச்சனை இருக்கிறது, இன்னும் மற்ற சமூகங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? இந்த அனைத்து சமூகங்களுடைய தலைவர்கள் ஒரே இடத்தில் கூட வேண்டும். இந்த சமூகங்களில் இருக்கின்ற செயல்பாட்டாளர்கள் இந்த சமூகத்தில் இடஒதுக்கீட்டை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் ஒன்றாக ஒரு இடத்திலே கூட வேண்டும். ஒரு விவாதத்தை வைக்க வேண்டும். ஒரு திறந்த மனதோடு ஒரு விவாதம், திறந்த புத்தகமாக ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும். இதுவரை 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு எத்தனை சதவீதம் கிடைத்தது? கடந்த 1931ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வன்னியர்கள் எத்தனை சதவீதம், முக்குளத்தோர் எத்தனை சதவீதம், மற்ற சமூகங்கள் எத்தனை சதவீதம், இதுவரை அரசு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்களில் வன்னியர்கள் எத்தனை சதவீதம், முக்குளத்தோர் எத்தனை சதவீதம், மற்ற சமூகங்கள் எத்தனை சதவீதம் என்பதை பற்றியெல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இதில் எது சரி என்று ஒரு சரியான முடிவை எடுத்து வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற பொழுதுதான் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கும். இந்த குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்றால் முதலில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கின்ற இடஒதுக்கீட்டை பற்றி நன்றாக தெரிந்திருக்கின்ற சமூக நீதி, அதனுடைய புள்ளி விவரங்கள், சமூக நீதி வரலாறு, இடஒதுக்கீடு வரலாறு, அதனுடைய போராட்டங்கள் இவற்றை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற அனைவரும் ஒரே இடத்தில் கூடி, இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீட்டை பற்றி சரியான புரிதலுடன் கூடிய அறிவு ஜீவிகள் ஒரே இடத்தில் அமர்ந்து இதை பற்றி விவாதம் செய்து ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுது அன்றைக்கு ஆட்சியாளர்கள் வேறு வழி இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால், அந்த சர்வேவை நடத்தினால் அனைவருக்கும் கல்வி வேலைவாய்ப்பிலே சரியான பங்களிப்பு முறையான வகையில் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற பொழுது இந்த சமூக நீதி என்ற பிரச்சனையில் எந்த ஒரு சமூகமும் இன்னொரு சமூகத்தோடு மோத வேண்டிய அவசியம் இருக்காது. அதை விடுத்துவிட்டு ஒரு மலிவான விளம்பரத்திற்காக எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுகவிலே இருக்கின்ற சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களுடைய ஆதரவாளர்கள் நினைத்தால் அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனத்தை வைத்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார், என்ன செய்யவில்லை என்பதை பற்றியெல்லாம் முக்குளத்தோர் சமூகமாகட்டும் வேறு எந்த சமூகமாகட்டும் அவர்களிடத்திலே பேசி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதும் வீழ்த்தாமல் விடுவதும் அது அவர்களுக்கான சொந்த பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையில் தேவையில்லாமல் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை உள்ளே இழுத்து வன்னியர்கள் மீது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை, வன்னியர்கள் ஏதோ கல்வி வேலை வாய்ப்பிலே அதிகமான இடத்தை பெற்று விட்டார்கள், வன்னியர்கள் மற்றவருடைய இடத்தை அபகரித்து விட்டார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய்களை நகர்த்துவது என்பது அது அரசியல் நாகரிகம் இல்லாத செயல். இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டில் தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடஒதுக்கீடு சரியாக நடைமுறைக்கு வராது. எந்த சமூகமும் இடஒதுக்கீட்டின் பலனை முழுவதும் அடைய முடியாது. இன்னும் சொல்ல போனால் முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்களே ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் அரசு கல்வி வேலைவாய்ப்பையும் அபகரிக்கக்கூடிய நிலைமைதான் ஏற்படும். இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அனைவரும் திறந்த புத்தகமாக ஒன்றாக கூடி நின்று பேசி ஒரு தீர்வை எட்ட வேண்டுமே தவிர அதை விடுத்துவிட்டு வீதியிலே இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருப்பதால் எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. பகை நாட்டு தலைவர்களே சந்திக்கின்ற பொழுது இந்த மண்ணின் ஒரே பூர்வ குடிகள் முக்குளத்தோர் சமூகமாகட்டும், கல்லர், மறவர், அகமுடையோர், பிரமலை கல்லர், வன்னியர்கள், படையாட்சிகள், வன்னியர் குல சத்திரியர்கள் இவர்கள் அனைவருமே இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். இந்த மண்ணின் மைந்தர்கள் இடஒதுக்கீட்டின் பெயரால் மோதிக்கொண்டிருப்பது எதிர்கால தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல செயலை தராது, ஒரு நல்ல திட்டத்தை, தீர்வை தராது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.